வணக்கம் நண்பர்களே. இன்றைய வார்த்தை, மலடி என்ற பிள்ளை பெறாதவள் என கூறாமல் என் குடும்பத்தின் குலதெய்வம் என கூறுங்கள். இதை பற்றிய ஒரு கதை தொகுப்பு. ஒரு மனிதன் பல நாள் கோவிலுக்கு சென்றிருந்தான். காரணம், எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது, என் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லையே என பதறிக்கொண்டிருந்தான். மனக்குமுறலில் இறைவனை தன் அழுகையால் அவன் பாதத்தில் சரணடைந்தான். அங்கு வந்தார் ஒரு இறை மனிதன். அவர் ஒரு இறை தூதனாக அவனுக்கு காட்சி தந்தார். ஆம், இன்று பல இடங்களில் திருமணமாகி 10-12 ஆண்டுகள் கழிந்தும் என் வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி கூட இல்லையே என்று என்ன பாவமோ, என்ன துரோகமோ, என்ன துரோஷமோ என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். மனக்குமுறலில் உள்ளனர். ஒரு வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டில் முதியவர்கள் மறுஜனனம் உண்டு. ஆம், ஏனென்றால் அவர்கள் இறந்த பின்பு அவர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு மாதம் தர்ப்பணம் செய்வது, ஆண்டிற்கு ஒரு முறை திதி வைப்பது என்று. இதே பெண் குழந்தை பிறந்தால் அந்த ஜென்மத்தோடு அந்த தாயும் தகப்பனும் ஜனனம் கழிந்தது. ஏனென்றால் இது ஒரு கன்னிகா தானம். இது தானத்திலேயே சிறந்த தானம். ஒரு பெண் பிள்ளை பிறந்து அவளை ஒருவனுடைய கைகளில் சேர்க்கும் வரை அவளை பாதுகாப்பாய் வளர்ப்பது அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. அந்த கடமையில் கன்னிகா தானம் என்பது செய்யும் பொழுது எதிரிலே வரும் அந்த கணவனின் குடும்பத்தாரில் உள்ள 21 தலைமுறைகள் வாழ அந்த பெண்ணை பெற்று வளர்த்து யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபர்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த ஜென்மத்தோடு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள ஜனனம் முடிந்தது. ஆனால் இதே அந்த குடும்பத்தில் குழந்தையே பெறாமல் ஒருவர் வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள 21 தலைமுறைகளுக்கும் ஜனனம் கழிந்தது, ஜென்மம் கழிந்தது என்று அர்த்தம். ஏனெனில் இனி அவர்களுக்கு பிள்ளை ஒன்று இல்லாததால் இனி யாருக்கும் திதியும் கொடுக்க முடியாது, தர்ப்பணமும் செய்ய முடியாது. இதனால் அந்த குடும்பத்திற்கே மோட்சம் வந்தது. எனவே இனி அவர்கள் மலடி அல்ல, இந்த குடும்பத்திற்கே வந்த குலதெய்வம் அவர்கள்தான். இந்த பிறவியில் மூதாதையர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுக்க ஆள் இல்லாததால் உன் பரம்பரைக்கே பிறவி முற்று பெற்றது. எனவே உன் வீட்டிற்கு வந்த அந்த குலதெய்வத்தை கொண்டாட வேண்டும். ஏனெனில் உன் முன்னோர்கள் யாரென்றே தெரியாமல் இருக்க அனைவருக்கும் முக்தி தந்த வாழும் இறைவனே, நீ சொல்லும் மலடி என்றும் பிள்ளை பெறாதவள் என்றும் கூறும் உன் குலதெய்வம்.